அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு வயதான பெண்மணி பேங்க்கில் வேலை செய்கிற அந்த கேஷியர் பெண்மணிக்கு தக்க பாடம் புகட்டிய சம்பவத்தை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிகமான கூட்டம் நிரம்பி வழிகிற ஒரு பேங்க்குக்கு ஒரு வயதான பாட்டி தன்னுடைய அக்கௌண்ட் புக்கை எடுத்துக்கிட்டு பணம் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ அந்த பணம் எடுக்கிற சலானை எடுத்து அவங்க அக்கௌண்ட் நம்பரை போட்டு அவங்க எடுக்க வந்த 500 ரூபாய் தொகையை எழுதிட்டு அந்த காசாளர் அந்த அறைக்கு லைனில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கேஷியர் பெண்மணி எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 5000 ரூபாய்க்கு மேலே எடுக்கிறவங்க மட்டும் லைனில் நில்லுங்க, அதுக்கு கீழே எடுக்கிறவங்க எல்லாருமே வெளியில் ஏடிஎம் இருக்குது அங்கே எடுத்துக்குங்க, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பாட்டி அதுக்கு காதில் வாங்காமல் லைனில் நின்றுக்கிட்டே வராங்க. அப்போது நிறைய பேர் அமுச்சு வெளியில் விட்றாங்க. அந்த சமயத்தில் இந்த பாட்டியோடைய நிலை வருது. இந்த பாட்டி தன்னுடைய ஃபில் பண்ண சலானையும் அந்த அக்கௌண்ட் புக்கையும் கொடுக்குறாங்க. அந்த காசாளர் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்ததும் டக்குன்னு இந்த பாட்டி மேலே டென்ஷன் ஆகுறாங்க. பாட்டி, நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், உங்கள் காதுலேயே விழுவலையா? என்னடான்னா 500 ரூபா எடுக்கிறதுக்கு லைனில் நிற்கிறீங்க, 5000 ரூபா எடுக்கிறவங்க மட்டும்தான் லைனில் நிற்கணும், அதுக்கு கீழே எடுக்கிறவங்க எல்லாருமே ஏடிஎம்மில் போய் எடுத்துக்குங்கன்னு சொன்னது உங்கள் காதில் விழுவலையா? அதுவும் என்னடான்னா, நீ வெறும் 500 ரூபா எடுக்கிறதுக்கு லைனில் நிற்கிற, முதல்ல வெளியில் போய் நீ ஏடிஎம்மில் எடுத்துக்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏம்மா எனக்கு ஏடிஎம் கிடையாதும்மா, அப்படியே இருந்தாலும் எனக்கு எடுக்கவும் தெரியாது, 500 ரூபா தானே, இவ்வளோ நேரம் நின்று காலுக்கு எடுக்க நின்றுட்டுருக்கேன், எனக்கு தயவு செஞ்சு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அந்த காசாளர் பெண்மணி அதெல்லாம் முடியாதும்மா, சட்டங்கள்லாம் தளர்க்கப்படாது, நீங்கள் வெளியில் தான் போய் எடுக்கணும், நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாக பேசுகிறாங்க. இதை பார்த்து அந்த பெண்மணி உடனே ஒரு திட்டம் தீட்டுறாங்க. என்ன திட்டம் தீட்டுறாங்கன்னா, உடனே அந்த பேங்க்கில் அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்தம் என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த காசாளர் பெண்மணியும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சிக்கிட்டு, ஆமாம் இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்க போகுது, இந்த கிளவி அக்கௌண்ட்டில் 1500 ரூபா 2000 ரூபாய் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்து அந்த காசாளருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த அக்கௌண்ட் புக்கில் 3.5 கோடி ரூபாய் பணம் இருக்குது. இதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே அந்த காசாளர் பெண்மணி ஆடி போயிட்டாங்க. உடனே அந்த வயதான பாட்டிகிட்ட மரியாதையை பேசுகிறாங்க. பாட்டிம்மா, உங்கள் அக்கௌண்ட்டில் 3.5 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த பாட்டி என் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த பணமும் கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த காசாளர் பெண்மணி ஷாக் ஆகிட்டாங்க. ஐயோ, இவ்வளோ பணம் எங்கள் பேங்க்லேயே இல்லையே, நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, 2 நாளுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய மொத்த காசையும் நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த வயதான பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இன்றைக்கி உங்களால் இப்போதைக்கு உங்கள் பேங்கால் எவ்வளோ தர முடியும்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த காசாளர் பெண்மணி ஒரு 3 லட்ச ரூபா தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டியும் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணி ஒரு 3 லட்ச ரூபா அவங்க அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அந்த பாட்டிகிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அந்த பாட்டி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 3 லட்ச ரூபாயிலேருந்து வெறும் 500 ரூபாயை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட்டை அந்த காசாளர் பெண்மணிகிட்ட கொடுத்து இதை மறுபடியும் என்னுடைய அக்கௌண்ட்லேயே போட்டுருங்க அப்படின்னு சொன்னதும் அந்த காசாளர் பெண்மணி ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்காகி ஆடி போயிட்டாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது? சட்டங்கள் தளர்க்கப்படாதவைகளாக இருந்தாலும் நம் மனிதர்களின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனுசரித்து போகலாம். ஒருவரின் தோற்றத்தையும் உடைமையையும் வைத்து அவர்களை எடை போடக்கூடாது. மாறாக அனைவரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு அட்டைப்படத்தை பார்த்து ஒரு புத்தகத்தை கணிக்கக்கூடாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.